ஆந்திராவில் கொரோனா பலி அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வியை ஏற்படுத்தி உள்ளது. 2019ஆம் ஆண்டு உலகையே உலுக்கிய கொரோனா வைரஸ் 2020 முதல் 2022 வரை இந்தியா உட்பட பல நாடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு கொரோனா தொற்று கட்டுக்குள் வந்த நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கொரோனா குறித்து கவலை எழும் வகையிலான சம்பவம் ஆந்திர பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பா மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் 2 உயிரிழந்துள்ளனர். மேலும் பலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அந்த மாநில அரசு உத்தரவுப்படி மாவட்ட சுகாதாரத்துறை கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறியும் பணிகள், பரிசோதனைகள் மற்றும் தேவையான தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மருத்துவமனைகளிலும் தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இது கொரோனா மீண்டும் பெரிய அலை உருவாகிவிட்டது என்று அர்த்தமல்ல என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மக்கள் தேவையற்ற அச்சத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை, ஆனால் அலட்சியமும் காட்டக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, மூச்சு திணறல், உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் இருந்தால் சுயமாக மருந்து எடுத்துக் கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக வயதானவர்கள், கர்ப்பிணிகள், நீரிழிவு, இதய நோய், சிறுநீரக நோய் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவது, கைகளை அடிக்கடி சுத்தம் செய்வது, இருமல் அல்லது காய்ச்சல் இருந்தால் மற்றவர்களிடம் இருந்து விலகி இருப்பது போன்ற அடிப்படை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவது நல்லது என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய சூழலில் ஆந்திர பிரதேசத்தில் நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை அல்ல என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்பி செயல்பட வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. 2019இல் தொடங்கிய கொரோனா பெருந்தொற்றின் நினைவுகள் இன்னும் மக்களின் மனதில் இருக்கும் நிலையில் ஆந்திராவில் பதிவான இந்த உயிரிழப்புகள் மீண்டும் எச்சரிக்கை மணியை ஒலிக்கச் செய்துள்ளன. எனவே அச்சப்படாமல் அதே நேரத்தில் அலட்சியம் காட்டாமலும் இருப்பதே அனைவருக்கும் பாதுகாப்பான அணுகுமுறையாகும். மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகள் மற்றும் உடனடி தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் TN360 செய்திகள்.